இன்னும் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? இருற, பவானி வர நேரம் ஆச்சுடா. இப்போ என்ன சாதிக்கிறதுக்காக நீங்க நின்றுட்டு இருக்க? அவசியமா உனக்கு பதில் சொல்லணுமா? என் வேலையும் கெடுத்து இப்போ என்னையும் உங்க கூட நிக்க வச்சிருக்க. எனக்கு பதில் சொல்ல வேண்டியது உன் கடமை. சொல்லுடா, இப்போ ஏன் நின்றுட்டு இருக்க? எனக்கு அவளை பார்க்கணும்டா. அதோட லேசா சைட்ல பாப்பால, அதுல ஒரு சந்தோஷம் இருக்குடா. என்ன நக்கலா சிரிக்கிற? அது இல்லை, இதெல்லாம் நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா ஏதோ ஒரு மேட்சாக இருக்கும். இதெல்லாம் காலம் போன காலத்தில் பண்ணுறதை பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குடா. சரி சரி, ஓகே. ஒழுங்காக படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் இப்போ ஏதோ கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஆனால் அந்த பொண்ணு ரெகுலர் கோர்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கா. எப்படா மேட்ச் ஆகும்? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? என்னவோ போடா. ரொம்ப சாரிடா மச்சான். டே, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கப்புறமா நீ இங்கே வந்து நின்றுட்டு இருக்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட ரியாக்ஷன் இல்லாமல் போயிட்டு இருக்கா பாரு. டே, ரொமான்டிக்கால லுக் வேணாம். ஐயோ பாமானா லுக் விட்டு போகலாம்ல. நான் சொல்றதை கேளு, இந்த பொண்ணை விட்டுரு. நாட்டில் வேற பொண்ணா கிடைக்காது. டே, எத்தனையோ சாய்ஸ் இருக்குடா. டேய், நிறைய இருக்கலாம்டா. அதுல சிலருக்கு என்ன பிடிக்க கூட செய்யலாம். ஆனா அப்படி வர்ற பொண்ணு எனக்கு பிடிச்சலாம் இருக்க முடியாதுல்ல. இன்னும் எந்த நம்பிக்கையில் நீ பவானி பவானிங்கிற? டேய், அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணிட்டு தான்டா வந்திருக்கேன். ஐடியாவா? கரெக்டு சக்தி. அதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. அதுவும் அந்த சுந்தரம் நினைக்கும் போது யோசிச்சு பாருங்க, எல்லாராலையும் இப்படி ஒரு உதவி பண்ண முடியுமா? ஏன் சக்தி, நான் உன்னை கேட்ட தப்பாக நினைக்காதீங்க. இவ்வளோ பெரிய உதவி அந்த சுந்தர் பண்ணியிருக்காரு. அதுக்காவது அவருடைய விருப்பத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? என்ன சக்தி, அமைதியாயிட்டீங்க? நான் கேட்டது எதுவும் தப்பா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். நீங்க என்னமோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. அதாவது சக்தி, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த சுந்தர் உங்களை பொண்ணு கேட்டு வந்தார். ஆனால் நீங்களும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, அவருக்கு சாதகமாக எந்த பதிலும் சொல்லலை, பிடி கொடுத்தும் பேசலை. அப்படி இருக்கும்போது உங்கள் முடிவு என்னன்னே தெரிஞ்சுக்காம உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தபோது அவர் பணம் கொடுத்து உதவினார். அந்த நல்ல எண்ணத்துக்காவது நீங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல உங்களுக்கு? நீங்க சொல்ல வரது எனக்கு விளங்குது. ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சுந்தர் மனசுல அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. இதுக்கு அது, அதுக்கு இதுன்னு கால்குலேஷன்லாம் அவர் மனசுல இல்ல. அவர் செஞ்ச உதவிக்கு காலத்துக்கும் நான் அவருக்கு நன்றியோட இருக்கணும், இருப்பேன். அதுதான் முறை. அதெல்லாம் மறந்துட்டு அவர் பண உதவி பண்ணதும் நான் சரின்னு சொல்றது அசிங்கம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய அநாகரிகம். அது மட்டும் இல்ல சார், சுந்தர் எங்களுக்கு பண உதவி செய்யறதுக்கு முன்னாடியே அவர் மேல எனக்கு எந்த விருப்பமும் இல்லைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். சமீபத்துல ஒரு நாள் நான் சுந்தர வழியில பார்த்தேன். என்னங்க, ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்களா? இல்ல, எனக்கு இன்னைக்கு லீவு, அதான் வெளியே போயிட்டு இருக்கேன். சக்தி, நீங்க தப்பா நினைக்கலனா நான் உன்னை கேட்கலாமா? சொல்லுங்க. சக்தி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே? ஏன் கேக்குறீங்க? சக்தி, உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் உங்க முகத்தை பார்த்தேன். அந்த முகத்தில் எந்த வெக்கமோ லேசான சந்தோஷமா கூட இல்லை, வெறும் அதிருப்தியும் வெறுப்பும் தான் இருந்தது. நான் உங்களை சங்கடப்படுத்திட்டோன்னு தோணுது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். அட் த சேம் டைம் அப்படி எதுவும் இல்லைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. ஐம் சாரி சுந்தர். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் பேசுனதுக்கு நான் தாங்க சாரி கேட்கணும்.
ஐ எம் சாரி. அப்புறம் ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க. இப்போ எங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வீட்ல அம்மா இந்த பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாள் இதை பத்தின யோசனையிலே இருப்பாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும்னு நான் விரும்புறேன். சரிங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ நம்ம மீட் பண்ணது, நான் உங்க விருப்பத்தை மறுத்துட்டது, இது எதுவுமே எங்க வீட்ல தெரியக்கூடாது. நீங்க வந்து பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேச்சுக்கு கொஞ்ச நாள் இடைவெளி இருக்கும். அது அப்படியே இருக்கட்டுமே. சரிங்க, கொஞ்ச நாளைக்கு உங்கள் சம்மதத்தை பற்றியும் கேட்கல, என் விருப்பத்தை பற்றியும் பேசல. போதுமா? தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுந்தரோட குணம் ரொம்ப ரொம்ப உயர்வானது. இந்த விஷயம் எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இது தெரியாதவங்க சுந்தரை பத்தி தப்பா தான் நினைப்பாங்க. மாணிக்கம் சார் கூட அன்னைக்கு சுந்தரை பத்தி வேற மாதிரி தான் நினைச்சாரு. ஆனா அவர் அப்படி கிடையாது. என் மனசு தெரிஞ்சும் மனசார இவ்ளோ பெரிய உதவி செஞ்ச அவரோட சிநேகிதத்துக்கு முன்னால காதல், கல்யாணம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். கரெக்ட் சக்தி. நீங்க சொல்றது சரிதான் சக்தி. ஐ எம் வெரி சாரி. அது எனக்குள்ள வேண்டாத சில எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருந்தேனே தவிர, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை பற்றியும் சரி சுந்தரை பற்றியும் சரி என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ரொம்ப சாரி. பரவாயில்ல சார். ஏன் சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. ஒரு தடவை நீங்க என்கிட்ட சொன்னீங்க, கல்யாணங்கிறது அதுல சம்மந்தப்படுறவங்களோட மனசுதான் முக்கியம், அதுல வேற எந்த நிர்பந்தமோ தியாகமோ தேவையில்லைன்னு. ஆமா சொன்னேன். அந்த கருத்து இப்போ ஒன்றும் மாறிடலையே, மாற்று கருத்து ஒன்றும் வந்துடலையே. சக்தி, இந்த உலகத்திலேயே அதை தப்புன்னு சொல்லக்கூடாத ஒரே ஆள் யாருன்னா நான் தான். நான் ஏதோ சுந்தர் மேல உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் உங்ககிட்ட அப்படி கேட்டேனே தவிர, மற்றபடி கல்யாணம்ங்கிறது ஒரு நிர்பந்தத்தால நடக்கக்கூடாது அப்படிங்கிற என்னோட கருத்துல சத்தியமா எந்த மாற்றமும் இல்லை. வாங்க. நல்லா இருக்கியா மாணிக்கம்? வாமா உள்ள. ஏன் அங்கே நின்னுட்ட? வா. உள்ள வாங்க. உட்காருங்க. மாணிக்கம், இந்த அளவுக்காவது நீங்க 2 பேரும் வாங்கன்னு கூப்பிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பகையா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதுதான்ப்பா முறை. உட்காருங்க.
ஒரு முக்கியமான விஷயமாதான்ப்பா நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். உன் வீட்டில் எனக்கு அவமரியாதை தான் கிடைக்கும்னு என் மனசு சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. மாணிக்கம், ரமேஷுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பா. ஆனா அவன் தான் ரொம்ப நாள் பிடி கொடுக்காம இருந்தான். கடைசியில அவனே ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவளைத்தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா இருக்கான். அந்த பொண்ணு யாருன்னா உன் குழந்தையா பவானி. ஏண்டியம்மா பவானிய கட்டிக்கிறதுக்காக உங்களை ஆசைப்படுறான்? ஆமா பாட்டி, முதல்ல நாங்களும் இப்படித்தான் ஷாக் ஆனோம். ஆனா வேற வழி. ரமேஷ் வேற பிடிவாதமா இருக்கான். அதனாலதான் மாணிக்கம் அழகர் குளத்துல உன் மாமனார் வீட்டுக்கு போய் முறைப்படி பொண்ணு கேட்டோம். உங்க மாமனார் என்ன சொன்னார்னா, எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் பொண்ண ரமேஷுக்கு கொடுத்தா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைக்கிறாரு. அவர் நினைப்பிலேயும் நியாயம் இருக்கு. ஏன்னா அவர் பொண்ணு இந்த வீட்டுல வாழணுங்கிறப்போ இதுல ஏதாவது பிரச்சனை வந்து அது சரோவ பாதிச்சிடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு. அதான் பழச எதையும் நினைக்காம உங்க வீட்டு படியேறி வந்திருக்கேன். மாணிக்கம், உன் குழந்தையாள ரமேஷுக்கு கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு உன் சம்மதமும் உன் வீட்டுல இருக்கிறவங்க சம்மதமும் வேணும். ஏமா இப்படி ஒரு நினைப்போடு தான் எங்க வீட்டு படியேறி வந்து எங்க கிட்ட சம்மதம் கேக்குறியா? என்ன நெஞ்செழுத்தம் இருக்கும் உனக்கு? இதுக்கு நாங்க சம்மதம் சொல்லுவோன்னு நீ எப்படி எதிர்பார்த்த? எங்களை பார்த்தா அவ்வளவு தூரத்துக்கு ஈனாவான மாதிரி தெரியுதா? அப்படி இல்லம்மா. ரமேஷுக்கு அட, உன் மகனுக்கு கல்யாணம் ஆனா என்ன? இல்ல அவன் காலம் பூரா சாமியார போய் திரிஞ்சிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன? அத பத்தி நாங்க எதுக்கு கவலைப்படணும்? உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதான் உங்க வீட்டு படியேறி வந்து இத ஒரு உதவியா தான் கேக்குறேன். வீட்டு படியேறி வந்து கேட்டுட்டா மட்டும் நீங்க பண்ணதெல்லாம் நாங்க மறந்து போயிடுவோமா? நாங்க ஒன்னும் சாமி கிடையாது. நீங்க கேட்ட உடனே அப்படியே வரத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு. தினமும் 3 வேளை உப்பு போட்டு சோறு திங்கிற மனுஷங்கம்மா. நீங்க என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைங்களுக்கும் பண்ண அக்கிரமம் எல்லாம் இன்னும் என் மனசுல அப்படியே நிக்குது தெரியுமா? மரியாதையா வந்த வழியை பார்த்து போய் சேருமா. மாணிக்கம், நீ என்னப்பா சொல்ற? நான் புதுசா என்னம்மா சொல்ல போறேன்? எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க சொன்னதுதான் என் மனசுலயும் இருக்கு. அவங்க கிட்ட வேலை பார்த்துருக்கலாம், பல தடவை உங்க கையாலேயே சாப்பிட்ருக்கலாம். அந்த மரியாதையில தான் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பண்ண கொடுமைக்கு வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற. எந்த முகத்தோட இங்க வந்து கேட்குறீங்க? பேசுறது கிளம்புங்க. மகன் ஆசைப்படுறானா இவளை வந்து கேக்குறாளாம். அந்த நாசமா போற பயலுக்கு இந்த ஜென்மம் பூரா கல்யாணம் ஆகாம ஒத்த குரங்காத்தா சுத்திக்கிட்டு இருக்க போறான். என் வயிற்றுச்சல் அவனை சும்மா விட்டுருமா? ஏண்டி, என்னடி இதெல்லாம்? உங்க அப்பா என்ன சகுனி வேலை பாக்குறானா? இவளை எதுக்கடி இங்க அனுப்புனா? பணக்கார இடமாச்சேன்னு வளைச்சு போலான்னு பாக்குறானா? அம்மா, இதுக்கு மாமா என்னம்மா செய்வாரு? டேய், என்னடா நீ என்னமோ விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க? கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போய் குத்தி காமிச்ச மாதிரி தானடா இதுவும். நான் உடனே ஒத்துக்கிட்டா பிரச்சனை ஆயிடும், அங்க போய் அவங்கள சமாதானப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஒன்னா நம்பர் சூழ்ச்சி தாண்டா இதுவும். ராசம், நீ இப்படி எல்லாம் இட்டு கட்டி பேசுறது அவ்வளவு நல்ல இல்லம்மா. அவர் ஒண்ணும் அப்படிப்பட்ட சூழ்ச்சியான மனுஷன் இல்லம்மா. நீ சும்மா இருக்கலவே. ஏண்டி, உங்க அப்பா என் மேல இருக்க கோவத்தை இப்படிதான் பழி தீர்த்துக்கிறாரா? என் பொண்ணை வேண்டான்னு சொன்ன பயடி அந்த ரமேஷ். நானும் உன் புருஷனும் போய் அவமானப்பட்டுட்டு வந்தமே, அதெல்லாம் மறந்து போச்சாடி உனக்கு? அத்தை, உங்க அப்பா நல்ல மனுஷனா இருந்திருந்தா அவங்கள வீட்டுப்படியே ஏற விட்டுருக்க கூடாதுடி. ஏண்டி,
நான் செல்வத்துக்கு பவானியை கேட்டப்போ படிப்பு வெங்காயம் அது இதுன்னு வக்கனையா பேசி திருப்பி விட்டாரு உங்க அப்பா. செல்வத்துக்கும் பவானிக்கும் வயசு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தாருல உங்க அப்பா. இந்த ரமேஷ் மட்டும் என்ன பள்ளிக்கூடத்துல படிக்கிறான்? 7.5 கழுத வயசாகுதுரி அவனுக்கு. அத்தை இப்ப அப்பா ஒன்னும் சம்மதிக்கலையே. எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அவர் ஒத்துக்குவாருன்னு அந்த பொம்பளை சொன்னது உன் காதல வேலையா? என் மகளோட மனசை நோகடிக்கணும்னு அலையறாரு உங்க அப்பா. இது பாருங்க அத்தை, எங்க அப்பாவுக்கு நிர்மலா மேல நிறைய பாசம் இருக்கு. எங்க அப்பாவுக்கு நான் எப்படியோ அதே மாதிரி தான் நிர்மலாவும். ஏய் நிறுத்தடி. அதான் நிர்மலாவை பார்த்துட்டு வேணான்னு சொன்ன கோபிக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுத்தாராக்கோ. மனசுல வச்சு வஞ்சகமா காரியம் சாதிக்கிறதுல உங்க அப்பா பெரிய ஆளுடி. டேய் மாணிக்கம், இவங்க அப்பா கிட்ட போவண்டா. போய் அவர் காலில் விழுந்தாவது நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. வாழா வெட்டியா இருக்கிற என் மகளை வேதனைப்படுத்துற மாதிரி இப்படி எல்லாம் பண்ண வேண்டான்னு அவர்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. அம்மா நீங்க ஏம்மா மன்னிப்பு கேட்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அந்த ரமேஷை கட்டிக்கணும்னு நம்ம நிர்மலா ஆசைப்பட்டு நாம அவங்க வீட்டு படி ஏறி போய் பொண்ணு கேட்டு அசிங்கப்பட்டு நின்னோமே, அதை நிர்மலா மறப்பாளாடா? இப்படி ஒரு பேச்சு அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த மாதிரி என் மகளை வேதனைப்படுத்த வேண்டான்னு நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. வேற வழி? அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நம்மள மீறி ஒன்றும் நடந்துட போறதில்ல. நீங்க வாங்கம்மா உட்காருங்க. நிர்மலா, நிர்மலா நீங்க வாம்மா. அம்மாக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து அப்படியே மாத்திரை கொடு. நீங்க வாங்கம்மா உட்காருங்க. வாங்க பாட்டி, அம்மாக்கு சாப்பிடறதுக்கு பால் கொடுங்க. ஆமாப்பா, ரொம்ப பேசி வேதனைப்படுறா. இதோ பால் கொண்டு வரேன். இந்தாங்க. சரோ, என்ன சரோ இதெல்லாம்? எங்க அப்பாவுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஆனா அவங்களே இங்க வந்து அட போ சரோ. மாமா இவங்க கிட்ட இந்த பேச்செல்லாம் ஒத்து வராதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிருக்க வேண்டியதானே? கொஞ்சம் கராரா பேசியிருந்தா அங்கேயே முடிஞ்சிருக்கும். இங்க வந்திருக்காதுல்ல.